நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட பிறகும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் ஜெப வாழ்க்கை இருக்கும் பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது சில நேரம் நம்மளால் இருக்க முடியல. யாருக்கும் தெரியாத அந்தரங்க பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுது. உலக இச்சைகள் காணப்படுது. தேவையில்லாத ஒன்றிற்கு அடிமையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால ஏசப்பா ரொம்ப வேதனைப்படுறாருங்க. ஆனால் அவர் மனமிரக்கமுள்ள கடவுளாச்சே. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற நம்மளை பார்த்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாதே. யோவான் 8:11. அவர் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன். ஏசப்பா பாவத்தை தான் வெறுக்கிறாங்களே தவிர பாவைகள் இல்லைங்க. நம்மக்கிட்ட ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத பாவம் இருக்குன்னா தயவு செஞ்சு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளிவர பாருங்க. கடவுள் எச்சரிக்கிறார். துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு, ஆனாலும்